அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த ரமலானின் போது அறிஞர் பிஜே அவர்களால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட உணவு சம்பந்தமாக முழுமையான ஆய்வை வெளியிட்டிருந்தார். வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட பிராணிகளைத்தான் குறிக்கும். பிராணிகள் அல்லாத, மாமிசம் அல்லாத எந்த உணவையும் அது குறிக்காது என்பதற்கு மிக தெளிவான ஒரு ஆய்வை வெளியிட்டிருந்தார். அது சம்பந்தமாக பலவிதமான விமர்சனங்கள் வந்த நேரத்திலும் அதே ரமலானிலே இறுதி நாட்களில் அதற்கு எதிராக வந்த அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை அவர் சார்பாக வழங்கப்பட்டிருந்தது. அந்த கருத்தை சிலோன் தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்களும் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஆய்வு அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் யார் எந்த கருத்தை முன்வைத்தாலும் அதை ஏற்று அதை பின்பற்றுவதற்கு தயாரான ஒரு மனோநிலையில் தான் ஒவ்வொரு மூவிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாரத்தை நாங்கள் பின்பற்றுகிறோமே தவிர ஒரு தனி நபரை பின்பற்றுவதாக அது ஆகாது என்பதனால் தான் அந்த ஆய்வு குர்ஆன் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமான, மிகவும் சரியான ஒரு ஆய்வாக இருப்பதனால் நாமும் அதை ஏற்று பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஆனால் இதை பலரும் பலவிதமான கோணங்களில் விமர்சனம் செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிலர் அடிப்படை இல்லாத, அவதூறான, பொய்யான விமர்சனங்களை மக்கள் மத்தியிலே பரப்பி வருகிறார்கள். அவர்களை நாம் அலட்சியம் செய்கிறோம். என்றால் அவர்களுக்கு மார்க்க ரீதியான ஒரு விளக்கம் இல்லாமல் பொய்யையும் புரட்டையும் அவதூறையும் பரப்புவது அவர்களுடைய முழுநேர வேலையாக அவர்கள் பயன்படுத்தி வருவதனால அவர்களை நாம் கண்டு கொள்வதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் காத்தான்குடியைச் சேர்ந்த கபீர் என்பவர் இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் சில மறுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த மறுப்பிலே அவர் 4 பாகங்களாக பூஜை செய்யப்பட்ட உணவு ஹராம் தான் என்பதற்கு அவர் தரப்பிலிருந்து சில வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அந்த வாதங்களை பார்க்கின்ற நேரத்துல அதுல மார்க்க ரீதியான ஒரு தெளிவு, கொள்கை ரீதியான ஒரு தெளிவு இல்லாத நிலையில், அடிப்படைகள் இல்லாமல், தலைக்கும் வாளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பலவிதமான பேச்சுக்களை அவர் உள்ளடக்கி அவருடைய அந்த வீடியோக்களை வெளியிட்டிருப்பதை நாம் அவதானித்ததனால இதற்கு வரிக்கு வரி பதில் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல சகோதரர்கள் நம்மிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நேற்றைய தினம் நம் ஜமாத் சார்பாக காத்தான்குடி கபீரின் பூஜை செய்யப்பட்ட உணவு தொடர்பில் அவர் முன்வைத்த அனைத்து உளறல்களுக்கும் வரிக்கு வரி பதில் வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை நாம் வெளியிட்டிருந்தோம். ஆனால் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு பல சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொண்டு நம்மிடம் சில செய்திகளை முன்வைத்தார்கள். என்ன முன்வைத்தார்கள்? காத்தான்குடி கபீர் இந்த 4 தொடர்களிலும் இறுதியில் அவர் சிடிஜியை பகிரங்க விவாதத்திற்கு அழைக்கிறார். எனவே அவருடைய விவாத அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பு என்ற பெயரில் அவருக்காக மறுப்பு வெளியிடுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எனவே அவருடைய பகிரங்க விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடன் விவாதத்திற்கு செல்லுங்கள் என்று பல சகோதரர்கள் கேட்டிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் காத்தான்குடி கபீர் பூஜை செய்யப்பட்ட உணவு விஷயத்தில் நம்மளை விவாதத்திற்கு அழைத்து இருப்பதனால் அந்த விவாத அழைப்பை நாம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்தால ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி பிஜே பக்தியில மூழ்கி போயிருக்கக்கூடிய இந்த சிடிஜே போன்ற ஆட்களுக்கு அல்லாஹ்தால இந்த கேள்வியை கேட்கிறான். எப்படி மோகமும் பக்தியும் உங்களை கொண்டு போய் இந்த ஷிர்கிலே முகங்குப்புற வீழ்த்தி இருக்கிறது, குப்புறு விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்ற கதையாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த ஷிர்கான கொள்கையை, அவருடைய பேச்சை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம். இது குறித்து எந்த ஒரு கருத்துரையாடலோ, கலந்துரையாடலோ, வாத பிரதிவாதமோ, பகிரங்க விவாதமோ செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வருவார்களாக இருந்தால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த இடத்தில் மிக ஆணித்தரமாகவும் தைரியமாகவும் சொல்லிக் கொள்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்? இது குறித்து அவர்களுடன், அதாவது சிடிஜேயை சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடலாகவோ, கருத்து பரிமாற்றமாகவோ, பகிரங்க விவாதமாகவோ விவாதிப்பதற்கு தயார் என்று அவர் சவால் விடுகிறார். அந்த சவாலை சிலோன் தௌஹீத் ஜமாத் ஏற்றுக்கொள்கிறது. நாங்கள் காத்தான்குடி கபீருடன் இந்த விஷயத்திலே பகிரங்க விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப எதிர்வரக்கூடிய 9ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தில் இன்ஷா அல்லாஹ் இது குறித்த விவாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அடுத்த வியாழக்கிழமை 10ஆம் மாசம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு அந்த விவாத ஒப்பந்தத்தில் கலந்து கொள்வதற்கு கபீர் தயாராக இருந்தால் நம்மை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அவ்வாறு அவர் தொடர்பு கொண்டால் குறித்த தினத்தில் விவாத ஒப்பந்தத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு பகிரங்க விவாதத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இது சம்பந்தமாக மக்கள் மன்றத்திலே மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் பகிரங்கமாகவே நாம் விவாதத்தை நடத்தி கொள்ளலாம். 9ஆம் திகதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவாத ஒப்பந்தத்திற்கு அவர் வருவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 6ஆம் திகதி திங்கட்கிழமை இரவு 12 மணிக்குள்ளே சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தலைவரை தொடர்பு கொண்டு, தலைவருடைய போன் நம்பரை நாங்க ஸ்கிரீன்ல போடுறோம், தலைவரை தொடர்பு கொண்டு விவாத ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு தயார் என்பதை அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட வேண்டும். ஒப்பந்தத்திற்காக அவர் தரப்பிலிருந்து எத்தனை பேர் கலந்து கொள்ளலாம் என்பதையும் முன்கூட்டியே அறிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு, 9ஆம் தேதி வியாழக்கிழமை தான் ஒப்பந்தத்துக்கு நாங்க தயார் என்று சொல்றோம். உங்களுக்கு அந்த தேதி வசதி இல்லை, அதுக்கு முன்னாடியே வரலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னா, ஞாயிறு திங்கள் அல்லாது, அதாவது செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் கூட ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்ளலாம். அதை ஜமாத்துடைய தலைவருக்கு முன்கூட்டியே அறிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை இதை ஒப்பந்தத்தை பண்ணி விவாதத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வோம். அப்படி விவாதத்திற்கு அவர் வராவிட்டால், ஒப்பந்தத்திற்கு வர மறுத்துவிட்டால், இன்ஷா அல்லாஹ் 10ஆம் தேதி நாம் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே அவருடைய அனைத்து வாதங்களுக்கும் பதில்களை மறுப்புரையாக சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக வழங்குவோம் என்பதை இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.